நமக்கு எல்லாருக்கும் பிடித்த உருளைக்கிழங்கின் வரலாறை நாம் தெரிஞ்சுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு முதலில் பயிரிடப்பட்டது தென் அமெரிக்க நாடுகளில். அவங்களுடைய முக்கிய உணவு சோளம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மலைக்கு உயரத்தில் அது வளராது. அதனால் அவங்க அங்கே உருளைக்கிழங்கை பயிரிட்டாங்க. தென் அமெரிக்க நாடுகளை ஸ்பெயின் நாடு ஸ்பானியர்கள் கைப்பற்றி உருளைக்கிழங்கை ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது பூமிக்கு கீழே வளர்கிறதுனால அந்த காலத்தில் இருந்த போப்பாண்டவர் இது டெவில்ஸ் ஃப்ரூட், இது டெவில்ஸ் ஆப்பிள், இது பேய் பழம், இது சூரிய ஒளி படாமல் பூமிக்கு கீழே விளையிறதுனால இது பிசாசின் பழம், இதை நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால் பெரும் பஞ்சம் வந்தப்போ கூட மக்கள் இதை சாப்பிடலை. ஆனால் ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு இதைத்தான் கொடுத்தாங்க. அப்படி சாப்பிட்ட ஒருத்தவர் ஃபார்மன்டியருங்கிற ஒரு ஃபார்மசிஸ்ட்டு. அவர் இதை டெய்லி சாப்பிட்டு ஒரு மாதத்தில் ரொம்ப பலமாகி நல்லா ஸ்ட்ரென்த் வந்த உடனே அவர் இது ரொம்ப அருமையான உணவு அப்படின்னு சொல்லி இதை மக்களுக்கு பிரபலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக விடுதலையாகி வந்தவுடனே ஃப்ரான்ஸில் ஒரு உருளைக்கிழங்கை பயிரிடுறார். பகல் முழுக்க காவலுக்கு ஆள் போடுறார். இது பிரபுக்கள் ராஜாக்கள் சாப்பிடக்கூடிய அற்புதமான பெரிய ராஜ உணவு. இதை நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பொய் கிளப்புறதுக்காக. ராத்திரி காவல் கிடையாது. அதனால் எல்லா ஜனங்களும் வேகமாக ஓடி அந்த கிழங்கை ராத்திரி தங்க வேட்டையாடுற மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. உருளைக்கிழங்கை வச்சு அவர் விதவிதமான உணவுகள் தயாரித்து எல்லாருக்கும் ராஜாக்கள் பிரபுக்களை கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டை 16ஆம் லூயிங்கிற மன்னரும் மேரி அண்டாய்னட்னு அவருடைய மனைவியும் ஆட்சி செய்கிறாங்க. 2 பேரும் பெரிய ஆடம்பர பிரியர்கள். அவங்களால தான் ஃப்ரெஞ்சு புரட்சியே வந்துச்சு. கில்லட்டின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவரை அதில் தான் தண்டனை கொடுத்தாங்க அந்த 16ஆம் லூயி மன்னரை. அவங்களையெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். 16ஆம் லூயி மன்னர் தன்னுடைய கோட்டில் அதை மாட்டிக்கிறார், ரோஜா பூ மாதிரி. அந்த மேரி அண்டாய்னட் தன்னுடைய கொண்டையில் அதை அலங்கார பூவாக வச்சுக்கிறார். அது வெள்ளை கலர்லேயும் வைலட் கலர்லேயும் இருக்கும். இப்படி இப்போ உருளைக்கிழங்கு பரவலாகி இன்றைக்கும் உருளைக்கிழங்கு அயர்லாந்தில் அதுதான் முக்கிய உணவு. உருளைக்கிழங்கு ரொம்ப பெரிய சைஸுக்கும் வேக வச்சு அப்படி மசித்து அதில் தான் அந்த குழம்பு எல்லாம் விட்டு அவங்க சாப்பிடுவாங்க. உலகம் முழுக்க உருளைக்கிழங்கு பல்வேறு விதங்களில் வடிவங்களில் விரும்பி சாப்பிடப்படும் உணவாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கின் வரலாறு அந்த பார்மன்டியருங்கிற ஃபார்மசிஸ்டினுடைய கல்லறையில் இன்றைக்கும் மக்கள் நன்றியாக உருளைக்கிழங்குகளை நிறைய கொண்டு போய் அவர் கல்லறையில் வைத்து அஞ்சலி செலுத்துகிறார்கள். உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சா கதை?